வணக்கம். நம்ம முகில்தனா சேனல்ல இருந்து தினமும் நம்ம 10 மணிக்கு லைவ்ல வருவோம். இன்னைக்கு நான் லைவ் போட முடியல, எங்க ஏரியால கொஞ்சம் டவர் ப்ராப்ளம். அதனால நான் இப்போ உங்களுக்கு நேற்று நடத்தின அந்த கண்டினியூஷன் பேக் தட்டு நம்ம நடத்திட்டோம். ஃப்ரண்ட் இப்போ நான் வீடியோ கிளிப்பிங் எடுத்து அதை தான் உங்களுக்கு போட போறேன். எடிட்டிங் எல்லாம் இல்லை, இதுவும் லைவ் மாதிரி தான். நான் அப்படியே நேரடியாக எடுத்ததை உங்களுக்கு வீடியோவாக போட போறேன். நீங்க மிஸ் பண்ணாம பேக் தட்டும் கையும் பாருங்க. நேற்றுக்கு நம்ம பின்தட்டு நடத்தணும். இது மூணையும் சேர்த்து நாளைக்கு நம்ம லைவ்ல பேப்பர் கட்டிங் பண்ணின மாதிரியே கிளாத்ல எப்படி கட் பண்றதுன்னு சொல்ல போறோம். இன்னைக்கு நீங்க இப்ப நான் நடத்துற கிளாஸ பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்ப நான் நடத்துறதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். நான் பதில் உங்களுக்கு நாளைக்கு லைவ்ல சொல்ல போறேன். தேங்க்யூ. நேற்று நம்ம நடத்தின பேக் தட்டு. இப்போ இது நேற்று நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு கிளாத்தை ரெண்டாக மடிச்சு போட்டிருக்கோம். இது க்ளோஸ்டு பக்கம், இது ஓப்பன் பக்கம். கீழே இருந்து நம்ம இது வரைக்கும் அளந்து உயரம் 14 1/2 சேர்த்து 15 வச்சிருக்கோம். சுற்றளவு 22. இது இந்த அளவு சுற்றளவு, அது கூட 2 இன்ச் சேர்த்து 2 டிவைட் பண்ணி 12 இன்ச்சு இது சுற்றளவு வச்சிருக்கோம். அடுத்தது உள்கழுத்து 2.5 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு, இது உள்ள இருக்கிற கழுத்து. அடுத்தது ஷோல்டர் நம்ம 2.25 3/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு வச்சிருக்கோம். இதுதான் ஷோல்டரு. அடுத்தது கழுத்து உயரம். இப்போ இந்த கழுத்து உயரம் 8.5 இன்ச்சுக்கு ஒரு 1/2 இன்ச் அடிக்கிறதுக்காக சேர்த்து 9 இன்ச் கழுத்து உயரம் வச்சிருக்கோம். இதை நம்ம எல் மாதிரி வரைஞ்சிட்டு இதில் நேர் பாதி, இதில் நேர் பாதி, இதில் நேர் பாதி வச்சு ஒரு சின்ன ஸ்லாண்டிங்க யூ மாதிரி போட்டோம்னா இது ரவுண்ட் கழுத்து. அடுத்தது நம்ம கை உயரம் அளந்துருக்கோம். இது 5.25 வந்தது கைக்கு. இந்த கை உயரத்தில் பாதி, இந்த பேலன்ஸ் இருக்கிற அளவில் பாதி மார்க் பண்ணி, இந்த பாதியில் பாதி, இந்த பாதியில் பாதி மார்க் பண்ணி ஒரு சின்ன போட்டு வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த கை உயரம் நேற்று நம்ம எழுதாம விட்டுட்டோம், அதை இப்போ எழுதிடலாம். ஆர்ம்ஸ் அளந்தோம் இல்லைங்களா, அது 5.25. இது நம்ம சேர்த்தவும் வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா மேலே 1/2 இன்ச்சு நம்ம அடிக்கிறதுக்காக சேர்த்துவோம், கீழே 1/2 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 1 இன்ச்சு இது எழுதி மறுபடியும் 1 இன்ச்சு லெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம 5.25 அளந்ததை நம்ம அப்படியே இந்த இடத்துல 5.25 குறிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த தட்டை அப்படியே இங்கிருந்து கிராஸாக நம்ம போட போகிறோம். கிராஸ் அதை நம்ம வரைகிறது எப்படின்னு பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கிளாத் எடுத்து இங்கே கிராஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ஒரு முனை. இந்த முனையிலிருந்து இப்போ நம்ம இப்படி கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 10 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு விட்டோம்னா இது பட்டிக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால அதை விட்டு கொஞ்சம் கீழே இருந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த ஷோல்டர் பகுதி தான் இங்கே வர்ற மாதிரி நம்ம வைக்கணும். பேப்பரு ஷோல்டர் பகுதி இங்கே வர மாதிரி, இந்த கை பகுதி இங்கே வர மாதிரி வைக்கணும். இதை நான் சும்மா ட்ரேஸ்க்காக வரைகிறேன். நீங்கள் அதில் பேப்பரில் வரையும் போது பார்த்துக்குங்க. இது நம்மளோட கழுத்து. இந்த பின் கழுத்து நம்மளோட கழுத்து அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 இன்ச்சு. அப்புறம் இப்படி கிராஸ் பாதி தூரத்துக்கு மட்டும் நம்ம கிராஸ் வரைஞ்சி வச்சிடணும். இப்போ இந்த பீஸ் அப்படியே எடுத்து இங்கே போட்டு அப்படியே நம்ம வரைஞ்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இப்படி கிராஸாக நம்ம போட்டிருக்கோம். இது ஷோல்டர், இது ஷோல்டர், இது கழுத்து பக்கம், இது கழுத்து பக்கம், இது ஆர்ம்ஸ் சைடு, இது ஆர்ம்ஸ் சைடு. இப்போ நம்ம ட்ரேஸ் இந்த பாதி அளவுக்கு மட்டும், ஏன்னா நம்ம இந்த இடம் மடிச்சடிக்கிறதுக்காக சேர்த்தி இருக்கிறோம் இல்லைங்களா, அதை விட்டு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மார்க் பண்ணினதை நம்ம குறிக்கிறதுக்காக அளவுகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம நேற்று அளவு எடுத்த பிளவுஸ் இது. இந்த பிளவுஸில் இதுதான் முன்னாடி தட்டு, இதுதான் முன்னாடி தட்டு. இப்போ இதை நம்ம பூக்கு போட்டுட்டு
இந்த எடப்பட்ட தூரத்தை நம்ம அளக்கணும். இந்த அளந்தோன்னா என்ன வருதோ அதுதான் கழுத்து உயரம். இப்போ இங்கே கரெக்டாக சென்டருக்கு வச்சுட்டு இப்படி நம்ம அளந்தோன்னா இதில் 6.5 வருது. இப்படி வச்சுட்டு தான் அளக்கணும். நம்ம இந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் அளக்கக்கூடாது. கரெக்டாக சென்டரில் நம்ம அளந்தோம்னா 6.5 வருது. இது ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நம்ம இதில் எழுதிக்கலாம். இது வந்து பேக்கு. இப்போ ஃப்ரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கழுத்து உயரம் தான். இது 6.5 வருது. இது எதுவும் சேர்த்தவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். இப்போ கழுத்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம 6.5 வரும். இப்போ இது 8.5ன்னா 6.5ங்கிறது கொஞ்சம் மேலே வரும். இது வரைக்கும் மார்க் பண்ணி இதையும் நம்ம போட்டுக்கணும். அப்புறம் இதைய நேர் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் பாதியும் இதில் பாதிக்கு கீழே. இப்போ இந்த இடத்துல ஒரு பென் பண்ணணும்னா இது முன் கழுத்து எப்பவுமே கொஞ்சம் அகல வரும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பாதியோட விட்டுற. இதில் பாதிக்கு பாதி நம்ம மார்க் பண்ணல. கொஞ்சம் முன்னாடி கழுத்து அகண்ட மாதிரி தான் வேணும்னு கேட்பாங்க. குறுகலாக வரக்கூடாது. அதுக்காக வேண்டி இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிட்டு அடுத்த உயரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஊக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுலேருந்து நம்ம அளக்கணும். இப்போ ஊக்கு சைடே நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஊக்கு சைடு. இந்த ஊக்குல இருந்து இங்கே பட்டியோட ஆரம்பம் வருது பாருங்க. இது வரைக்கும் என்ன வருதோ இதை அளந்துக்கலாம். நல்லா இழுத்து பிடிச்சி அளந்துக்கலாம். இங்கே பாருங்க, இது வரைக்கும் நம்ம நல்லா அளந்தோம்னா 4 இன்ச் வருது. இப்போ ஃபஸ்ட்டு ஹூக் பாயிண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. நீங்கள் அது புரியறதுக்காக ஃபஸ்ட்டு ஹூக் பாயிண்ட்லேருந்து நம்ம பட்டி வைப்போம் இல்லைங்களா, ஃபஸ்ட் பட்டியோட ஃப்ரண்ட் பாயிண்ட் வரைக்கும் அது வந்து 4 இன்ச் வருது. நம்மளுக்கு 4 இன்ச் வருது. இது கூட நம்ம வந்து 1.5 இன்ச்சு சேர்த்தணும். 1.5 இன்ச் எதுக்காகன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே கழுத்து பீஸ் வைப்போம் இல்லைங்களா, அது வரைக்கும் ஒரு 1/2 இன்ச்சு. இங்கே டக்கு ஒன்று பிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த டக்கு பிடிச்சிக்கிற 1/2 இன்ச்சு. இங்கே ஒரு டக்கு பிடிச்சிக்கிறோம்ல, இதுக்கு 1/2 இன்ச்சு. அப்போ டோட்டலாக 1.5 இன்ச்சு சேர்த்தணும். 4 கூட 1.5 சேர்த்தனோம்னா 5.5 இன்ச்சு. இப்போ இந்த பாயிண்ட் நம்ம குறிச்சாச்சு. இந்த பாயிண்ட் நம்ம குறிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ல இருந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, கப் சைஸ் பாயிண்ட், அது வரைக்கும் அளக்கணும். இப்போ இந்த ஷோல்டர்ல இருந்து கப் சைஸ் பாயிண்ட் வரைக்கும் நல்லா இழுத்தோம்னா 11.5 வருது பாருங்க. இது வரைக்கும் 11.5. இப்போ இந்த கப்பு பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அதையே ஷோல்டரோட சென்டர்ல இருந்து கப்பு சென்டர் வரைக்கும். இப்போ நம்ம கப்பு சென்டர் வரைக்கும் இப்படி அளந்தோம் இல்லைங்களா, 11.5 வருது. இந்த 11.5ல நம்ம எதுவும் சேர்த்த வேண்டாம். ஏன்னு கேட்டால் இது நல்லா நம்ம இழுத்து பிடிச்சி தான் அளந்துருக்கோம். இது நல்லா இப்படி இழுத்து பிடிச்சி அளந்துருக்கோம். அதனால 11.5. இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த ஆர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்ம்ஸ்ல இருந்து இது வரைக்கும் இந்த பட்டியோட எண்டு வரைக்கும். இப்போ இது வரைக்கும் என்ன அளக்குறோமோ அந்த அளவு. இப்போ பாருங்க, இதில் வந்து 5.5 வருது. இப்போ இது அடுத்த இது வந்து ஆர்ம்ஸ் கிட்ட இருந்து பட்டியோட பட்டி லாஸ்ட் வரைக்கும் 6 இன்ச் வருது. இப்போ 5.5 இன்ச் வருது. இப்போ 5.5 இன்ச் கூட நம்ம 1 இன்ச் மட்டும் சேர்த்தணும். 6.5 இன்ச். என்னன்னா இங்கே மடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சும் இங்கே மடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சும் ரெண்டையும் சேர்த்தனோம்னா 1 இன்ச் சேர்த்தனோம்னா 6.5 இன்ச். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு எல்லா அளவும் குறிச்சாச்சு. இப்போ இந்த அளவை எல்லாம் இங்கே எடுத்து மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து கழுத்து உயரம் 6.5 குறிச்சிருக்கோம். இதுதான் 6.5. கழுத்து உயரம் 6.5 குறிச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் ஊக்குல இருந்து இந்த சென்டர் பட்டி சென்டர் வரைக்கும் நம்ம இது பண்ணணும் இல்லைங்களா, இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம வந்து 4 + 1.5 5.5. 5.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது 5.5. அடுத்தது வந்து ஷோல்டர்ல இருந்து சென்டருங்கிறது இது. அடுத்து வந்து கப் சைஸுக்கு சென்டர். இப்போ கப் சைஸ் சென்டர் ஒன்று தான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி இந்த லென்த்து நீங்கள் இப்படி வச்சு அளந்தீங்கன்னா இது என்ன வருதோ இது 3ஆக டிவைட் பண்ணுங்க. 1 2 3 போர்ஷன். இப்போ நம்ம சப்போஸ் வந்து இந்த லென்த்து நம்மளுக்கு இங்கே 12 வருது இல்லையா, அதே அளவு 12 வருது அப்படின்னா நம்ம வந்து 4 4 4, அதாவது வந்து இந்த போர்ஷன் 4, இந்த போர்ஷன் 4, இந்த போர்ஷன் 4. இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண 4 பாயிண்ட்டுக்கு நேரு நம்ம இந்த அளவு குறிச்சு இந்த அளவு தான் நம்ம வந்து 11.5. புரிஞ்சுதுங்களா? இது 3 போர்ஷனாக பிரித்து ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வர்றது 11.5. இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது 11.5ங்கிறது இப்போ இதை விட கொஞ்சம் கீழே தள்ளி தான் வரும். இங்கே பாருங்க, இந்த அளவை விட இது வரைக்கும் வந்து 11.5 வரும். இது வரைக்கும் 11.5. அடுத்தது இந்த ஆர்ம்ஸ்ல இருந்து இது வரைக்கும் நம்ம அளந்தோம் இல்லைங்களா, அது வந்து 6.5. இந்த 6.5க்கு மார்க் பண்ணும்போது இது வந்து
இப்போ இது வரைக்கும் அளந்ததை விட கொஞ்சம் கீழே தள்ளி வரும். இப்போ என்னன்னா இது நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு இது ஒரு லைனு இது ஒரு லைனு இப்படி போடணும். இப்போ இங்கே ஒரு வி ஷேப் மாதிரி இப்படி வரும். ஒரு சிலர் வந்து இப்படி வி மாதிரியே போடுவாங்க, ஒரு சிலர் இப்படி போட் மாதிரி போடுவாங்க. நம்ம போட் மாதிரியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பிளவுஸ் உங்களுக்கு இப்படி வி மாதிரியே பண்ணி இது நம்ம டாட் இங்கே பிடிச்சி காமிக்கிறேன், அது தைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேப்பர் கட்டிங்காக இது போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து நோட்டில் வரைஞ்சது அப்படியே வந்து பேப்பர் கட்டிங்கில் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். எப்படின்னு பாருங்க. இது வந்து நம்ம நேற்று வந்து நோட் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது நேற்று வந்து நம்ம நடத்தின பேப்பர் கட்டிங்கில் பேக்கு. இதை நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போடுறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 2 பேப்பராக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எதுக்காக வந்து பேப்பர் கட்டிங்கில் 2 பேப்பர் எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது எம்ப்ராய்டரி எல்லாம் போடுறீங்க அப்படின்னா 2 சைடு பாருங்க பேப்பரை நம்ம இப்படி கிராஸாக போட்டுக்கலாம். நான் சொன்னேன் இந்த கார்னர்லேருந்து இப்படி கிராஸாக போட்டுக்கலான்னு சொன்னேன். இப்போ நம்ம வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து பேக்கை வச்சு நம்ம வரைஞ்சிக்கிறோம். பேக்கை வச்சு இப்படி வரைஞ்சிக்கிறோம். இது என்ன வருதோ அதை வரைஞ்சிக்கிறோம். பாருங்க இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இதெல்லாம் நேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி. இப்போ இந்த நம்ம அளவு அளந்தோம் இல்லைங்களா, அந்த அளவு இப்போ வந்து நம்ம அந்த அளவுகள் எல்லாம் அளந்து வச்சிருக்கோம். இதைய வந்து நம்ம பேப்பர்ல மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து உயரம் 6.5. இப்போ நீங்க இங்கிருந்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு இதுல நேர் பாதி மார்க் பண்ணி இதுல நேர் பாதி மார்க் பண்ணி இதுல நேர் பாதி மார்க் பண்ணி இது ஒரு ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் வரைஞ்சாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹூக்கோட பாயிண்ட் வந்து நம்ம எல்லாம் சேர்த்துனதுக்கு பிறகு 5.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை நம்ம வந்து 3ஆ டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். இதையும் 3ஆ டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். இது வரைக்கும் ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. இங்க பாருங்க, இது வரைக்கும் நம்ம ஒரு பகுதி போட்டிருக்கோம். இப்ப இது வந்து நம்மளுக்கு 11.5 வைக்கணும். ஆக்சுவலா அவங்களுக்கு கப் சைஸ் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 1 இன்ச் சேர்த்து வைக்கிறோம். அதனால ஒரு இன்ச் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்ம்ஸ் வந்து 6.5 வருது. அது வந்து இங்க கடைசியா நம்ம ஆர்ம்ஸ் கிட்ட இருந்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதுவும் மார்க் பண்ணியாச்சு. இப்ப இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணினத பாருங்க, இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணினத சின்னதா ஒரு போட் மாதிரி இது வரைக்கும் இப்படி போட்டுக்கணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்ப போட்டு இது எல்லாமே நம்ம போட்டு முடிச்சாச்சு. கடைசியா நம்ம இதுல பண்ண வேண்டியது ஃப்ரண்ட் குடஞ்சு வெட்டணும். கை வந்து நம்ம குடஞ்சு வெட்டணும். அதுக்கு நம்ம இதை முதல்ல எல் மாதிரி நேர்கோடா போட்டுட்டு இதுல நல்லா நேர்கோடு போட்டீங்கன்னா சென்டர் பகுதி வரைக்கும் நம்ம இப்படி குடஞ்சு வெட்டணும். இது நான் இதுல நோட்ல காமிக்கிறத விட பேப்பர்ல காமிக்கிற பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இதை முதல்ல நேர்கோடு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஏற்கனவே வரைஞ்சதை நேர்கோடு போட்டுக்கோங்க. இது கரெக்டா அந்த சென்டரு, இதுல சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இப்படி வந்து இதுல இணைச்சிடணும். இப்ப இந்த போர்ஷன் தான் குடஞ்சு வெட்டணும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இது பேப்பர் கட்டிங் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரண்ட் உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம வந்து இந்த லாஸ்ட்ல இருந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் போட் ஷேப் மாதிரி போட்டிருக்கேன். ஒரு சிலர் நல்லா இப்படி வி மாதிரியே வெட்டுவாங்க. நம்ம வந்து போட் ஷேப் போட்டுட்டு அந்த மாதிரியே தைக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு காமிச்சு கொடுக்குறேன். இது ஃப்ரண்ட், நம்ம வந்து கழுத்து, அடுத்தது ஷோல்டர். இப்போ வந்து கை குடஞ்சி வெட்டுறது சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம வரைஞ்சிட்டு வரும்போது முதல்ல ஏற்கனவே நம்ம வரைஞ்சதை விட்டு கீழே தள்ளி இந்த மாதிரி வெட்டணும். நீங்கள் கொஞ்ச நாள் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு பழகிக்கிங்க. அப்புறம் நல்லா பழகுனதுக்கு பிறகு பிகினர்ஸாக இருந்தால், நல்லா தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இப்போ இதைய வந்து பேக் கட்டில் நம்ம வச்சும் பார்த்துடலாம். எப்படி நம்ம ஏற்கனவே பேக் தட்டு வெட்டிக்கிறோம் இல்லைங்களா, அது கூட நம்ம வச்சு பார்த்துடலாம். இது பேக் தட்டு. இதுல வந்து நம்ம வச்சு பார்த்தோம்னா, இங்க பாருங்க, இப்படி வச்சு பார்த்தோம்னா
இப்போ இது வந்து பேக் தட்டோட கழுத்து உயரம் கீழே இருக்கு. நம்ம வந்து 8.5 வச்சோம். இப்போ இது மேலே இருக்கு 6.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பாருங்க, உங்களுக்கு கை பக்கம் இங்கே மேலே இருந்து கரெக்டாக வச்சோம்னா இது குடஞ்சி வச்சிருக்கு. இங்கே முன்னாடி போர்ஷன் குடஞ்சி வந்திருக்கு. பேக் வந்து ஏற்கனவே நம்ம டீப்பாக தான் வெட்டியிருக்கோம். இப்படி வரக்கூடாது, இந்த இடம் வந்து லூஸ் வந்துருங்கிறக்காக சொன்னேன். இப்போ நம்ம வந்து இந்த மிச்சம் இருக்கிற போர்ஷன் எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இது அப்படியே பட்டி வருமா, நம்ம வந்து இதை மடிச்சு அடிச்சிருவோம்ல, இவ்வளோ பெருசு மடிச்சு அடிச்சிருவோம்ல. இதுக்கப்புறம் வந்து பட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்னதாக தானே இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய பட்டி தான் வருமா, இல்லை அளவு துணியில் பார்த்தீங்கன்னா பட்டி வந்து பெருசாக வருது, இந்த மாதிரி பட்டி கிடைக்காதா அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து நீங்கள் வந்து அடிக்கும்போது நம்ம இந்த கப் சைஸ் எல்லாம் இப்படி டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து கிட்டத்தட்ட 1.5 இன்ச் கிளாத் வந்து மேலே போயிடும். அப்போ இதில் ஒரு 1.5 இன்ச்சும் இதில் ஒரு 1.5 இன்ச்சும் 3 இன்ச் வந்து நம்மளுக்கு பட்டி கிடைக்கும். இது நீங்கள் அடுத்த கிளாஸில் வரும்போது உங்களுக்கு நடத்தும் போது புரியும். இப்போ வந்து இது கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய பட்டின்னு நினச்சிக்க வேண்டாம். இது கிளாத் கொஞ்சம் மேலே போனால் நம்மளுக்கு பட்டி வந்து பெருசாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பேக் நடத்திட்டோம், ஃப்ரண்ட் நடத்திட்டோம். அடுத்த நாளைக்கு வந்து நம்ம கை கிளாஸ் நடத்தலாம். இதை மட்டும் நீங்கள் தரவா பாருங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க. இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. திரும்ப நீங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தடில் பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்க. உங்களோட அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ இதில் இன்னைக்கு வந்து நம்ம லைவ் வராமல் கிளாஸ் நடத்துறதுனால நான் இது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்குங்க. இதில் ஏதாவது டவுட்டுன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் நடத்தின ஃப்ரண்ட் போர்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நாளைக்கு நம்ம கை கிளாஸில் மீட் பண்ணலாம். நீங்கள் இந்த டெய்லரிங் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.